நடிகை அம்பிகாவின் இரண்டாவது திருமணம் குறித்து நடிகர் ரவிகாந்த் விளக்கம் அளித்துள்ளார். நடிகை அம்பிகா 80s காலகட்டத்தில் முன்னணி நடிகர்கள் பலரோடு ஜோடியாக நடித்திருக்கிறார். அதே நேரத்தில் அம்பிகாவின் ஹேர் ஸ்டைலுக்கு அதிகமான ரசிகர்களும் உண்டு. புகழின் உச்சியில் இருக்கும்போது 1998ஆம் ஆண்டு பிரேம்குமார் என்பவரை திருமணம் செய்து வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டார். அம்பிகாவிற்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். பிறகு இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து செய்துவிட்டு அம்பிகா மீண்டும் நடிக்க தொடங்கிவிட்டார். திரைப்படங்களில் மட்டுமல்லாமல் சீரியலிலும் கவனம் செலுத்தி அதிகமான சீரியல்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். சீரியலில் அம்பிகாவின் நடிப்பு பெரிய அளவில் பேசப்பட்டு வந்தது. இந்நிலையில் சமீபத்தில் அம்பிகா அவருடைய கணவர் பிரேம்குமாரை விவாகரத்து செய்து பிறகு நடிகர் ரவிகாந்தை திருமணம் செய்ததாக செய்திகள் அதிகமாக பரவி வந்தது. அது மட்டுமல்லாமல் அம்பிகாவின் விக்கிபீடியாவில் கூட அவருடைய இரண்டாவது கணவர் ரவிகாந்த் என்றும் 2000 அவர்கள் திருமணம் செய்து 2002 விவாகரத்து ஆகிவிட்டது என்றும் இருக்கிறது. இது குறித்து நடிகர் ரவிகாந்த் சமீப பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார். அதாவது, நான் அம்பிகாவை இரண்டாவதாக திருமணம் செய்தேன் என்ற செய்திகள் பரவி வந்தது. ஆனால் அது உண்மை அல்ல. அம்பிகாவும் நானும் நெருங்கிய நண்பர்கள். நாங்கள் 2 பேரும் பக்கத்து வீட்டில் தான் குடியிருந்தோம். நான் அம்பிகாவோடு 16 படத்தில் 4 மொழிகளில் நடித்திருக்கிறேன். எல்லா படத்திலும் நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக நடித்திருக்கிறோம். அதேபோல் நாங்கள் பக்கத்து வீட்டில் இருந்ததால் ஷூட்டிங்க்கு போகும்போது 2 பேரும் ஒரே காரில் தான் போயிருக்கிறோம். அதனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்களை பார்த்ததும் அங்கு இருப்பவர்கள் கிண்டலாக, அதான் கணவன் மனைவி வந்துட்டாங்களே, அவங்கள வச்சு அடுத்த ஷூட்டிங் தொடங்குங்க என்று சொல்வார்கள். இதை பார்த்து பலர் தவறாக நினைத்து கொண்டார்கள். உண்மையில் அம்பிகா என்னை திருமணம் செய்யவில்லை. நான் அவருடைய கணவரும் இல்லை. அந்த பெண் பாவம். அவங்க அமெரிக்காவில் பிரேம்குமார் மேனன் என்பவரை கல்யாணம் செய்தார். அவருக்கு ராம்குமார், ரிஷிகுமார் என 2 மகன்களும் இருக்கிறார்கள். அவர் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து யாரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என ரவிகாந்த் விளக்கம் கொடுத்திருக்கிறார்.